பாலியல் குற்றச்சாட்டில் உள்ளவர்களுக்கு பாஜகவும் பிரதமர் மோடியும் உறுதுணையாக உள்ளனர் என கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரம் அறையினை கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரஜ்வால் மற்றும் ரேவண்ணா மீதான பாலியல் குற்றச்சாட்டு அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டார். பாஜக பெண்களிடம் கொடூரமாக நடந்து கொள்பவர்களுக்கு சீட் கொடுத்தது மட்டுமல்லாமல் பாலியல் குற்றச்சாட்டில் உள்ளவர்களுக்கு உறுதுணையாக உள்ளது என ஆவேசமாக தெரிவித்தார். கூட்டணி கட்சியினுடைய எம்பி ஒரு கிட்டத்தட்ட 2700 வீடியோக்கு மேல இருக்குதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பெண்களை அவர் பாலியல் வன்முறை செய்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவரால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு எழுதப்பட்டிருக்கு. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி அவ்வளவு ஒரு பெண்களிடம் கொடூரமாக நடந்து கொள்கிற ஒருத்தருக்கு பாரதிய ஜனதா கட்சி சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பிரதமர் போய் அவருக்கு வாக்கு கேட்டிருக்காரு. பாலியல் வன்முறை செய்த ஒருத்தரை தப்பிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் நரேந்திர மோடி அவர்கள் அரசும் ஒரு உறுதுணையா இருந்திருக்காங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் ஒரு வார்த்தை கூட அதை கண்டிச்சு பேசாம இருக்காரு. அப்போ மிக நிச்சயமாக ஒரு பாலியல் வன்முறை செய்வர்கள் பெண்களிடம் கொடூரமாக நடந்து கொள்வர்களை பிரதமர் பாதுகாக்கிறாருங்கிறது உறுதியாகுது. இது முதல் முறை கிடையாது.